கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு வாழ்க்கையை தந்திருக்கின்றான். முதலாவது வாழ்க்கை மனிதன் பிறந்ததிலிருந்து ஆரம்பமாகிறது, அவன் மௌத்தாகும் போது அந்த வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இன்னொரு வாழ்க்கை மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை, அவன் இந்த உலகத்தை விட்டு இறந்து போன பிறகு மண்ணில் அடக்கப்பட்ட பிறகு ஆரம்பிக்கின்ற வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இரண்டு விதமான வாழ்க்கையை தந்திருக்கின்றான். ஒன்று பிறப்புக்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கை, 60-70 வருஷம் வாழ்க்கை. இது குறுகிய கால வாழ்க்கை, முடிஞ்சு போயிடும் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு தற்காலிகமான வாழ்க்கை என்று சொல்லப்படும். இந்த வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கை. இதுக்கு எப்போ முடியும்னு தெரியாது, எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வான்னு தெரியாது. மௌத்தாவதோடு இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருக்குதே, அது மௌத்துக்கு பிறகு ஆரம்பிக்கின்ற வாழ்க்கை. அதுக்கு அளவு இல்லை, எல்லை இல்லை, ஒரு வரையறை இல்லை. மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை இருக்குதே, அது நீண்ட நெடிய காலம் அவன் வாழ வேண்டியிருக்கு. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஃபைன்னத்தாரல் ஆখিরাতা லஹியல் ஹயவான். ஆখিরাத்துடைய வாழ்க்கை இருக்குதே, அதுதான் வாழ்க்கை என்று அல்லாஹ் கூறுகிறான். மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்குதே, அதுதான் அசலான வாழ்க்கை, நீண்ட நெடிய வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை இருக்குது, அது முடிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை. அந்த மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்கு தான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பியுள்ளான். இந்த உலக வாழ்க்கை இருக்குது, இது முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை, தீர்ந்து போகக்கூடிய வாழ்க்கை. மனிதன் பிறக்கின்றான், கொஞ்ச காலம் வாழ்கிறான், எப்பொழுது அவன் மௌத்தாவான் தெரியாது. அவன் இறந்ததுமே இந்த வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது. ஆனால் இறப்புக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை இருக்குது, அதுதான் அசலான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்கு, அந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நம்மை அனுப்பியுள்ளான். இந்த உலகத்துக்கு தான் நாம் அந்த வாழ்க்கைக்காக தயாரிப்பு செய்ய முடியும். இங்கிருந்து தான் நாம் அந்த வாழ்க்கைக்காக ஏற்பாடுகளை செய்ய முடியும். ஈமான் அமல்களை இங்கிருந்து தான் நாம் எடுத்து செல்ல முடியும். இந்த வாழ்க்கையை நாம் யார் பிரயோஜனமான முறையில் கழிக்கிறார்களோ, அல்லாஹ் ரசூலும் சொன்ன முறைப்படி இந்த வாழ்க்கையை செலவழிக்கிறார்களோ, அவர்கள் மறுமையிலே வெற்றி பெறுவார்கள். இந்த வாழ்க்கையை ஏனோதான் என்று சம்பாதிப்பதிலும், சொத்து சுகங்களை சேகரிப்பதிலும், உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதிலும் யார் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் கைசேதத்துடன் அந்த உலகத்திலே தோல்வியை சந்திப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நம்மோட மௌத்து இணைந்திருக்கிறார். இந்த மௌத்து இருக்கிறது, எல்லோரும் மௌத்துதாகித்தான் வேண்டும். மௌத்தை கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். ஆனால் மரணம் இல்லை என்று சொன்னவர்கள் உலகத்திலே யாரும் இல்லை. மரணத்தை எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். மரணத்தை மறுத்தவர்கள் உலகிலே யாரும் இல்லை. எல்லோருமே ஒரு நாள் மௌத்தாகி விடுவோம். நமக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்தார்கள் உலகத்திலே, நம்மை பெற்றெடுத்தவர்கள், வளர்த்தவர்கள், பெரும் பெரும் பேரரசர்கள், உலகத்தையே சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர்கள், மாட மாளிகைகள் கூடு கோபுரங்களை உருவாக்கியவர்கள், பெரும் பெரும் நாடுகளை ஆட்சி செய்தவர்கள், இவர்களெல்லாம் எங்கே? ஃபிரௌன், நம்ரூத், ஹாமான், ஷத்தார், பெரும் பெரும் அரசர்கள், கோடீஸ்வரர்கள், மன்னாதி மன்னர்கள், ராஜாதி ராஜாக்கள், இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஒரு நாள் நாமளும் சென்று விடுவோம். நமக்கு அல்லாஹ் தஆலா அவகாசம் தந்திருக்கின்றான். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் தான் நாம் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்ய முடியும். ஒரு பெரியார், ஒரு மௌலானா அவர்கள் கூறினார்கள், மரணம் இருக்கிறதே ஒரு வெல்ல முடியாத ஒரு பயில்வான். எப்படிப்பட்ட வீரன் என்றால் மரணம் என்பது எப்படிப்பட்ட வீரன் என்றால் பயில்வான் என்றால், இந்த வீரனை ஜெயித்தவர்கள் இதுவரை யாருமே பறக்கவில்லை. இவனோடு மல்லு கட்டி இவனை தோற்கடித்தவர்கள் யாருமே இல்லை. எல்லோருமே இவனிடம் தோற்றுதான் போனார். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இந்த மரணத்தை சந்தித்தார்கள். அதே போல சகோதரர்களே, நாமும் ஒரு நாள் இந்த மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின் ஃபஇன்னஹு முலாகீகும். அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மக்களே, நீங்கள் எந்த மரணத்தை கண்டு ஓடுகிறீர்களோ, எந்த மரணத்தை நீங்கள் விரும்பாமல் இருக்கிறீர்களோ, அந்த மௌத்தை நீங்கள் ஒரு நாள் சந்தித்துதான் ஆக வேண்டும். நாம் ஒரு நாள் நாம் மௌத்தாக மாட்டேன் என்று நினைத்தாலும் சரி, அல்லது மௌத்திலிருந்து தப்பிக்க நாம் முயற்சிகளை செய்தாலும் சரி, மௌத்தை விட்டு நாம் விரண்டோடினாலும் சரி, அது எனக்கு வந்துவிடக்கூடாது என்று நாம் எவ்வளவுதான் ஏற்பாடுகளை செய்தாலும் சரி, அந்த மௌத் ஒரு நாள் நம்மை பிடித்தே தீரும். நாம் போகும் இடமெல்லாம் மரணம் நம்மை தொடர்கிறது.
நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு முன்னாடி வந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், வென்றவர்கள், நாடுகளை வென்றவர்கள் எல்லோருமே சென்று விட்டார்கள். இப்பொழுது நாம் வந்திருக்கின்றோம். இந்த வாழ்க்கையை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி மறுமையில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெறுவோம். அதை விடுத்துவிட்டு இந்த உலக ஆசாபாசங்களில் மூழ்கி மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நாம் மறந்துவிட்டால் இங்கேயும் நஷ்டமடைவோம், நாளை மறு உலகத்திலும் நஷ்டமடைவோம். ராமத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை கூறினார்கள். முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாமெல்லாம் முஸ்லிம்கள், தீனுடைய வேலை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்கள். நம்மை பற்றி அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்கள் பூக்களை போன்று, மலர்களை போன்று இருக்க வேண்டும், முட்களாக இருக்கக்கூடாது. பூவிலே அல்லாஹ் தஆலா மென்மை வைத்திருக்கின்றார். எந்த பூவை எடுத்தாலும் அந்த பூவிலே ஒரு மென்மை இருக்கும். இதே போல மனிதர்கள் மலர்களாக மென்மையானவர்களாக இருந்தால் ஒற்றுமை இருக்கும், பாசம், அன்பு, பிரியம், நேசம் எல்லாம் உருவாகும், மக்களுக்குள்ள இரக்கம் ஏற்படும், ஒற்றுமை உண்டாகும். ஆனால் கடினமானவர்களாக மனிதர்கள் மாறிவிட்டால், முட்கள் எப்படி இருக்குது? முட்கள் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும். மலர் எப்படி இருக்கின்றது? எல்லாருக்கும் விரும்பக்கூடியதா இருக்கு. இந்த மலர் தன்னுடைய மென்மையின் காரணமாக எல்லாருடைய மனங்களையும் கவர்ந்து விடுகிறது. ஆனால் முள் இருக்கிறது, அது தன்னுடைய கடினத்தன்மையின் காரணமாக எல்லாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடியதா இருக்குது. முட்களை யாரும் விரும்ப மாட்டார்கள். இன்னும் சொன்னார்கள் மௌலானா அவர்கள், பூக்களிலே அல்லாஹ் தஆலா 4 தன்மைகள் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அந்த 4 தன்மைகளையும் ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்குள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். இந்த தன்மைகள் அல்லாஹ் விரும்பக்கூடிய தன்மைகள், இதை மக்களும் விரும்புகிறார்கள். இந்த தன்மைகள் எந்த மனிதனிடம் இருக்குமோ அந்த மனிதனை எல்லோருமே நேசிப்பார்கள், அவனோடு இணைவார்கள். இந்த தன்மைகள் இல்லாதவர்களை விட்டு மக்கள் ஒதுங்கி விடுவார்கள், அவர்களை வெறுப்பார்கள். முதலாவது, பூவிலே அல்லாஹ் தஆலா மென்மையான தன்மை வைத்திருக்கின்றார். மிருதுவாக இருக்குது. எந்த பூவை தொட்டு பாருங்க, அது மிருதுவாக இருக்கும். இதே போல முஸ்லிம்களும் மென்மையாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள், அல்லாஹ் தஆலா மென்மையானவன், அவன் மென்மையை விரும்புகிறான். மென்மையான குணம் இருக்குது, இது நபிமார்களுடைய குணம். அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனைவருக்குமே இந்த மென்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக, நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கின்றீர்கள். நபிமாருடைய தன்மை மன்னிக்க கூடியது, பிறருடைய தவறுகளை மன்னித்து விடுவது, மறந்து விடுவது, மறைத்து விடுவது, அதே போல எல்லோரிடம் இரக்கமாக நடந்து கொள்வது, பிறர் கொடுக்கக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்வது. இந்த மாதிரி நபிமார்கள் அனைவருமே மென்மையாளர்களாக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் தஆலா தாவத்துடைய பணிக்காக ஃபிர்அவுனிடம் அனுப்பி வைக்கும் போது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒழுக்கங்களை சொல்லி அனுப்புகிறான். இது ஹவா இலா ஃபிர்அவுன் இன்னஹு தகா ஃபகுல் ஹல் லக, அந்த ஆயத்திலே தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் நீங்கள் ஃபிர்அவுனிடம் செல்லுங்கள், ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, அவனிடத்திலே நீங்கள் மிருதுவாக பேசுங்கள். ஃபிர்அவுன் தன்னையே ஆண்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவ்வளவு பெரிய கொடியவனிடம் தீனுடைய பணிக்காக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவனிடம் சென்று நீங்கள் மிருதுவான முறையில் பேசுங்கள், மென்மையை கையாளுங்கள். அதனால் அவனுக்கு உணர்வு உண்டாகலாம், அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படலாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதனால சகோதரர்களே, நாம் இந்த பூக்களை போல மென்மையான குணமுடையவர்களாக நாம் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் தீன் நமக்குள்ள இறங்கும், மக்களும் நம்மை நேசிப்பார்கள், அல்லாஹ்வுடன் இணைவார்கள். முதலாவது தன்மை, பூவிலே அல்லாஹ் தஆலா மென்மையை வைத்திருக்கின்றான். இரண்டாவது, பூவிலே நறுமணம் இருக்கிறது. நறுமணம், ஒரு வாசனை இருக்கிறது, ஒரு வாசம் இருக்கிறது. பூவுடைய வாசம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதமான வாசம். இதே போல நம்மையும் நற்குணம் உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நற்குணம் உள்ளவர்களை, நல்ல பண்பாடுகள் பழக்க வழக்கங்களை உள்ளவர்களை எல்லோருமே நேசிப்பார்கள். அதே போல பூவுல அல்லாஹ் தஆலா கலரை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கலர்ல இருக்குது. பச்சை, சிவப்பு, வெள்ளை, இப்படி பல்வேறு நிறங்கள்ல பூக்கள் இருக்கின்றன. அதே போல நமக்குள்ள தீனுடைய கலரை ஏற்றிக்கொள்ள வேண்டும். தீனில் அல்லாஹ் தஆலா ஒரு கலரை வைத்திருக்கிறான், ஒரு கவர்ச்சியை வைத்திருக்கிறான். தீனுடைய நபியுடைய வழிமுறைகளை நாம் மேற்கொண்டு நாம் நமக்குள்ள இந்த குணங்களை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதே போல நாலாவது, ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு டிசைன் இருக்குது, ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கு. நாமளும் இஸ்லாமிய வடிவத்தில் நம்மை உண்டாக்கி கொள்ள வேண்டும். மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், இந்த பூவிலே இருக்கின்ற இந்த தன்மைகளை போல ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னை மலராக, பூவாக ஆக்கி கொள்ள வேண்டும், முட்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று. பாருங்க, மென்மையை எல்லோருமே விரும்புகிறார்கள். மென்மையின் காரணமாக மக்களுக்குள்ள
விளக்கம் ஏற்படுகிறது, இணைப்பு ஏற்படுகிறது, ஒற்றுமை உண்டாகிறது. அலிகடு பகுதியிலிருந்து ஒரு மாத இதழ் வந்து கொண்டிருக்கின்றது. அதுல அந்த மாத இதழ்ல நான் ஒரு மௌலானா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மாத பத்திரிகை அலிகர் யூனிவர்சிட்டியிலிருந்து வெளியாகிறது. அதிலே நான் ஒரு கலந்துரையாடல் படித்தேன். ஒரு கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரையில நாவும் பற்களும் பேசுகின்றன. நாவு சில விஷயங்கள் சொல்லுது, பற்களும் சில விஷயங்கள் சொல்லுது. அது சொல்ல ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். நீண்ட உரையாடல், நாவும் பல்லும் பேசுது. அந்த உரையாடலை அந்த பத்திரிகையில குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல முக்கியமான சில பாயிண்ட்களை உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த நாவு பற்களை பார்த்து சொல்லிச்சாமா, நான் பற்களே நீங்கள் கடினமானவர்களா இருக்கிறீர்கள். எலும்பு உங்க பல்லுல வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அடிச்சு நொறுக்கிறீங்க, எல்லா எலும்பையும் தூள் பண்ணிடுறீங்க. உங்க பல்லுக்கு பக்கத்துல எதை வச்சாலும் எல்லாரையும் நீங்க ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறீங்க. ஆனா அல்லாஹ் தஆலா என்னை மென்மையானவனாக ஆக்கி வைத்திருக்கின்றார். நீங்க 32 பேர் இருக்கிறீங்க, 32 பேருமே கடினமானவர்களா இருக்கிறீங்க. உங்களோட யாரு வந்தாலும், உங்க பக்கத்துல யார் வந்தாலும் அவரை நொறுக்கிறீங்க நீங்க. ஆனா நான் உள்ளே அடங்கி ஒடுங்கி இருக்கிறேன், மென்மையானவனாக இருக்கின்றேன். அதனால அல்லாஹ் என்னை பாதுகாப்பா வைத்திருக்கின்றான், எனக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. ஆனா நீங்க பாருங்க, கடினத்தன்மையோடு இருக்கிறீங்க, எல்லா பொருளையும் நொறுக்கி கொண்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு இந்த கடினத்தன்மையின் காரணமாக ஒரு நேரம் வந்துடுது, உங்களுடைய பல்லெல்லாம் ஒவ்வொன்றா காண போயிருக்கு, விழுந்துருது. இல்லைன்னா பிடிக்கி போயிடுறாங்க. சில பேர்த்துக்கு 2-3 பல்லு விழுந்துருது, சில பேர்த்துக்கு 10, 12, 12, சில பேர்த்துக்கு 32 பல்லு விழுந்துருது. செயற்கையாக பற்களை எடுத்து மாட்டிக்கிறாங்க, செஞ்சு டாக்டர்கிட்ட சொல்லி வாங்கி மாட்டிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி கடினத்தன்மை இருப்பதின் காரணமாக நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். நான் மென்மையானவனா இருக்கிறனால எனக்குள்ள எலும்பு இல்லாததின் காரணமாக அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாப்பா வைத்திருக்கிறான் என்று அந்த பல்லு சொல்லிச்சாமா. பல்லுவிடம் நாவு பேசியதாம். அந்த கட்டுரையினுடைய முடிவுல ஒரு கவிதை, அழகான கவிதை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த நாவு சொல்லிச்சாமா, நான் அல்லாஹ் எனக்குள்ள எலும்பு இல்லை, நான் மென்மையாக இருப்பதின் காரணமாக அல்லாஹ் எனக்குள்ள எலும்பை வைக்காமல், எலும்பு இல்லாமல் என்னை வைத்து விட்டான் என்று. அப்போ நாம சகோதரர்களே, நாம் தினசரி பல்வேறு மனிதர்களோட பழகிறோம். நம்ம குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், மனைவி மக்கள், நண்பர்கள், வேலைக்காரர்கள், இப்படி பல்வேறு மக்களோட, பொதுமக்களோட நாம் பழகக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நாம் மிருதுவான தன்மையை நாம் கையாள வேண்டும். அல்லாஹ் தஆலா யார் மென்மையாக நடக்கின்றார்களோ, மக்களுடன் மிருதுவான முறையில நடந்து கொள்கிறார்களோ, அன்பு பிரியத்தோடு நடந்து கொள்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான், அவர்களுக்கு மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான். யார் கடின சுபாவம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவரை அல்லாஹ் விரும்புவதில்லை, மக்களும் விரும்புவதில்லை. அதனால் நாம் மௌலானா யூசுப் அவர்கள் சொன்னதை போல நாம் பூக்களாக வாழ வேண்டும், புற்களாக நாம் வாழக்கூடாது. நாம் எப்படி வாழ வேண்டும்? நற்குணத்தோடு வாழ வேண்டும், மென்மையான முறையில பழக வேண்டும், மக்களோட அன்பையும் பிரியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த தன்மைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நிறைய ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறாங்க. யார் நற்குணத்தோடு வாழ்கிறார்களோ அவருக்கு பல்வேறு சிறப்புகளை, நன்மைகளை கூறியிருக்கிறார்கள். அதில் ஒரு ஹதீஸுடைய கருத்துல வந்திருக்கின்றது. 3 நபர்களை பற்றி நபி அவர்கள் சொன்னார். முதலாவது மனிதர் தான் சத்தியத்தில் இருந்தும், தான் ஹக்கில் இருக்கிறார், இவர் சொல்வது உண்மை, இவர் நேர்மையா இருக்கிறாரு, இவர் உண்மையில் இருக்கிறார், இருந்தும் மக்களோட விவாதம் செய்யாமல், தர்க்கம் செய்யாமல் இருக்கிறார். தான் சத்தியத்தில் இருந்தும் விவாதம் செய்வதை விட்டுவிடுகிறார். இவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு மாலையை கொடுக்கின்றார். விவாதம் செய்வதையும் தர்க்கம் செய்வதையும் விட்டுவிட்டு யார் அமைதியாக இருந்து விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா, அவர் சத்தியத்தில் இருக்கிறார் ஆனால் விவாதம் செய்யாமல் இருக்கிறார், சண்டை போடாமல் இருக்கிறார், இவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு மாலையை வாங்கித்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னா. 2வது சொன்னாங்க, யார் தமாசுக்காக கூட, நகைச்சுவைக்காக கூட, சும்மா கூட யார் பொய் சொல்லாமல் இருக்கிறாரோ, எந்த காரணத்துக்காகவும் பொய் சொல்லாமல் இருக்கிறாரோ அவருக்கும் நான் அவருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு மாலையை கொடுக்கின்றார். 3வது மனிதர் யார் தன்னுடைய அஹ்லாக்கை நல்ல குணமாக, நற்குணத்தை ஏற்படுத்திக் கொண்டாரோ, தன்னுடைய குணத்தை நற்குணமாக ஆக்கிக் கொண்டாரோ அவருக்கும் நான் சொர்க்கத்தில் மாலையை சொர்க்கத்திலே ஒரு மாலையை வாங்கி கொடுக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆன சகோதரர்களே, இந்த 3 மனிதர்களுக்காக வேண்டி சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்திலே ஒரு மாலையை கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னும் இது போன்ற பல ஹதீஸ்கள் இருக்கின்றது. அதனால் நாம் வாழும் காலமெல்லாம்
மக்களோட மிருதுவான முறையில நடந்து கொள்ள வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டும். பழத்தை வைத்து நாம் மரத்தை அறிந்து கொள்கிறோம், இந்த பழத்தை வைத்து இது எந்த மரத்தை சார்ந்தது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதே போல குணத்தை வைத்து மனிதன் அறியப்படுகிறான், அவனுடைய குணத்தை வைத்து மக்களால் மனிதன் எடை போடப்படுகிறான். அதனால நாம எல்லோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை, அன்பு, பிரியம், பாசம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நாம நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, நாங்க சத்தியத்தை தான் சொல்றோம் அப்படின்னு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல சத்தியத்தை சொல்றேன்னு சொல்லி சத்தியத்தை சொல்லிடுறாங்க. அதனால மக்களுக்கு மத்தியில குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது, பிளவு ஏற்படுகிறது, சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. உலமாக்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒருவர் உண்மையை சொல்கிறார், சத்தியத்தை சொல்கிறார். ஆனால் அந்த சத்தியத்தை சொல்வதனால ரெண்டு பேருக்கு இடையில அல்லது ரெண்டு சமூகங்களுக்கு இடையில கொலை, வெட்டு குத்து விழுந்துவிடும் அல்லது பிளவு ஏற்பட்டுவிடும். இந்த மாதிரி ஏற்பட்டும். இப்படிப்பட்ட உண்மையை விட, பிளவுக்கு வெட்டு குத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய உண்மையை விட பொய் மேலானது. எப்படிப்பட்ட பொய்? அந்த பொய்யை சொல்லிடுறாரு, அதனால ரெண்டு பேர் சமாதானமாகி ஒற்றுமையா இணைஞ்சிடறாங்க. ரெண்டு சமூகத்துக்கு இடையில, ரெண்டு குடும்பத்துக்கு இடையில அன்பு இணைப்பு ஏற்பட்டுருது. அப்போ பிறவை ஏற்படுத்தும் உண்மையை விட ஒற்றுமை ஏற்படுத்தும் பொய் மேலானது என்று உலமாக்கள் கூறுகிறார். கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு பெரியவர்களே, உலகத்துல அமைதி நிலவ வேண்டும். அமைதி, நிம்மதி, சந்தோஷம், ஒற்றுமை இதெல்லாம் ஏற்பட வேண்டும் என்றுதான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை முழுக்க இதுதான். யார் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவார்களோ இந்த உலகத்துல அமைதி நிலவும், சாந்தி நிலவும், சமாதானம் நிலவும், மக்கள் ஒற்றுமையோடு இருப்பார்கள், பாச பிரியத்தோடு இருப்பார்கள், அவருடைய உயிர் உடைமைகளுக்கு பாதுகாப்பா இருக்கும். அல்லாஹ் ரசூலுடைய போதனைகள் கேட்டுவிட்டு போவதற்கோ பேசிவிட்டு போவதற்கு மட்டும் உள்ளதல்ல, வாழ்க்கையில கடைபிடிப்பு வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான, இந்த வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக இருப்பதற்கான அத்தனை வழிகாட்டுதலையும் சொல்லியிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் அந்த வழிமுறைகளை, அந்த போதனைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். இந்த அளவுக்கு பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில தீன் இருந்துச்சு. அவங்க தீனை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியில சுற்றி அடைந்தார்கள். ஊரா போனாங்க, நாடா போனாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. காசு, பணம், சொத்து, சுகம், துன்யாவை அடைவதே நம்முடைய லட்சியமாக்கி கொண்டு இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால இஸ்லாமியர்களே மக்கள் இருக்கக்கூடிய நிலை இருக்கு. ஆனா சஹாபாக்கள் மறுவை முன்வைத்து, அல்லாஹ்வை முன்வைத்து, ஆகிரத்தை முன்வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் போகும் இடமெல்லாம் இஸ்லாம் பரவியது, மக்கள் இஸ்லாத்திலே நுழைந்தார்கள். இந்த இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சஹாபா பெருமக்கள் தான் சாப்பிட மாட்டார்கள், தனக்கு தேவை, பிறருடைய தேவை நிறைவேற்றினார்கள். பிறருடைய தேவை போக மிச்சம் இருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் பிறருக்கு கொடுத்து விட்டு தான் பட்டினியாக இருந்துவார்கள். அவர்கள் பட்டினியாக இருந்து பிறருக்கு உணவளித்தார்கள். அவர்கள் தாகமாக இருந்து பிறருடைய தாகத்தை தணித்தார்கள். தான் குறைந்த ஆடையை வைத்துக் கொண்டு பிறருக்கு ஆடைகளை கொடுத்தார்கள். இப்படி எல்லோருக்குமே நல்லது செய்யக்கூடியவர்களாக, எனக்கு தேவை இருக்கிறது, இருந்தாலும் என் தேவை முக்கியம் அல்ல, என் சகோதரனுடைய தேவை முன்னுரிமை அப்படின்னு சொல்லி அதுக்கு முதலிடம் கொடுத்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்தார். இதனால் இஸ்லாம் வேகமாக பரவியது. சகோதரர்களே, அந்த வாழ்க்கையை இந்த உலகத்துல நிலைநாட்டுவதற்கு தான், ஹயாத்தாக்குவதற்கு தான் இன்று இன்னைக்கு இஸ்திமாக்கள் நடக்கின்றது. இந்த தாவத்துடைய உழைப்புடைய நோக்கமே அதுதான். கூட்டம் சேர்த்து மக்களுக்கு மத்தியிலே பயான் செய்து எண்ணிக்கை காட்டுவது நோக்கம் கிடையாது. மாறாக முழு உலகத்திலும் சாந்தி சமாதானம் நிலவ வேண்டும். பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த இது பார்க்கத்தான் பாருங்கள், கண்ணை திறந்தால் பாவம், காது பாவங்களை கேட்கிறது, கண்கள் பாவங்களை பார்க்கின்றன, ஆபாசம், அசிங்கம், விபச்சாரம், குடி, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், லஞ்சம், லாவண்யம், வட்டி, ஊழல், அநியாயம், அக்கிரமம், வசதியானவர்கள் வசதி இல்லாதவர்களை அடக்கி ஆளுகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் மனிதன் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிருகத்தை விட கேடுகட்ட நிலையில இன்னைக்கு உலக சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. மனித சமுதாயம் மிருக பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. தன்னுடைய வயிறு நுழைந்தால் போதும், யார் எக்கேடு எட்டு போனால் எக்கேடு எட்டு போனால் என்ன என்ற சுயநலத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையெல்லாம் மாறி சஹாபாக்களுடைய காலத்தில் எப்படி ஒரு புனிதமான சூழ்நிலை உண்டாகி இருந்ததோ, மக்கள் எல்லாம் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் தேடக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஹயாத்தாக்குவதற்கு தான் இந்த இஸ்திமாக்கள் நடத்தப்படுகின்றன. இன்னைக்கு நாம இஸ்திமா உட்கார்ந்து இருக்கிறோம்,
இந்த பகுதியுடைய இஸ்திமால இங்க மட்டும் இஸ்திமா நடக்கல, இன்னைக்கு இதே மாதிரி இஸ்திமாக்கள், ஜோடுகள், மஷூராக்கள், மக்கள் இந்த மாதிரி கூட்டமாக 200க்கு மேற்பட்ட நாடுகள்ல இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தாவத் தப்லீங்கிற பேர்ல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கலைகிறார்கள், ஜமாத்திலே செல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையை புறப்பட்டு அற்புதமான தீனுடைய வாழ்க்கையை, அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை பழகி பேசி தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போனார்கள், உள்ளம் மாறியது, சிந்தனை மாறியது, உணர்வுகள் மாறியது, தன்னுடைய ஆகிரத்தை பற்றிய கவலை, மனை மக்களுடைய வாழ்க்கையில தீர் வர வேண்டும், உற்றார் உறவினரிடம் சொந்த பந்தங்கள் அனுசரித்து வாழ வேண்டும், இது போன்ற நல்ல உணர்வுகளை பெற்று மக்கள் ஊர் திரும்புகிறார்கள். அவர் வீட்டிலே, குடும்பத்திலே, தொழில தீனுடைய விஷயங்களை ஹயாத்தாக்குகிறார்கள். இது போன்ற சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்றுதான் இஸ்திமாக்கள் நடக்கின்றன. அதனால் அனைவரும் முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். எப்படி இன்னைக்கு ஜமாத்துகள் போய்கொண்டிருக்கிறார்களோ அதே போல நாமளும் ஜமாத்துடைய வேலை செய்ய வேண்டும். இது ஏதோ குறிப்பிட்ட இயக்கத்தினரோ குறிப்பிட்ட அமைப்பினரோ செய்யக்கூடிய வேலை அல்ல, இது முழு மனித சமுதாயம் செய்ய வேண்டிய வேலையாகும். இது ஆட்சி அதிகாரங்களை அடைவதற்கோ, சொத்து செல்வங்களை அடைவதற்கோ, எதிரிகளை அழித்து இஸ்லாமிய ஆட்சி உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கோ இந்த வேலை இல்லை. நமக்கு எதிரிகள் யாரும் கிடையாது. நமக்கு எதிரி ஒரே ஒருவன் தான், ஷைத்தான் மட்டும்தான் நமக்கு எதிரி. மனிதர்கள்ல யாருமே நமக்கு எதிரி கிடையாது. உலகத்திலே சாந்தி நிலவ வேண்டும், சமாதானம் நிலவ வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குடும்பங்களுக்கு இடையில, முஹல்லாக்கு இடையில, ஊர் மக்களுக்கு இடையில, சமூகங்களுக்கு இடையில அமைதி, ஒற்றுமை, பாசம், பிரியம் உண்டாக வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையில, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில நேசம் உண்டாக வேண்டும். மனிதனுடைய உயிர் உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது செய்யக்கூடியவர்களாக, சுகதுக்கங்களில் பங்கு பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு தான் இந்த உழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால சகோதரர்களே, நேற்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் பல்வேறு போதனைகளை, அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை நாம் கற்றோம், பெற்றோம். இன்று அடுத்த ஊருக்கு திரும்புகிறோம். ஊருக்கு போன பின்னாடியும் நம்ம பள்ளியில நடக்கின்ற இந்த அமல்கள்ல நாம் கலந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுல, வீடுகள்ல இந்த விஷயங்களை ஹயாத்தாக்குவதற்கான முயற்சிகள் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று நாமும் இது போன்ற உணர்வுகளை பெற்று ஊர் திரும்ப வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் வருவார்களானால் உலகெங்கும் சாதி சமாதானம் நிகழும். அனைவரும் செல்வோம் இன்ஷா அல்லாஹ். துஆ முடிஞ்ச பிறகு ஊருக்கு செல்கிறோம். நாம ஒரு உறுதியோடு செல்லும். இங்க இருந்து போனோம், நாம 2 நாள் இந்த புனிதமான சூழல்ல, மலக்களுடைய மாகுல்ல இருந்தோம். இங்கிருந்து நாம ஊருக்கு போகும்போது இந்த ஈமானுடைய உணர்வுகளை, நபி சஹாபாக்கள் பெற்றிருந்த அந்த உணர்வுகளோடு நாம போக வேண்டும். நம்ம பள்ளிவாசல், நம்ம முஹல்லால பள்ளிவாசல் இருக்கின்றது. அந்த பள்ளியில ஒவ்வொரு நேர தொழுகைக்கு நாம் கலந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுடைய முக்கியமான அடையாளமே தொழுகையா இருக்குது. இன்னைக்கு வாழ்க்கையில பாருங்க, தொழக்கூடிய எத்தனை பேரும் பாத்தீங்கன்னா ஒரு 10-15% கூட தொழுகாதவங்கள அவ்வளவுதான் தொழுகிறாங்க. மீதி எல்லாம் நேரம் கிடைச்சா தொழுகிறாங்க, இல்லைன்னா இல்ல. அப்படி இல்லாம ஒரு நேரம் கூட விடாம பாபந்தியாக தொடர்ச்சியாக நாம் 5 வேளை தொழுகைகளை பேணுதலாக தொழ வேண்டும்.